இங்கே வரக்கூடிய நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு அவர்களை நாங்கள் நண்பர்களாக, தோழர்களாக, சகோதர சகோதரிகளாக, எங்களுடைய மூத்த தாய் தந்தையராக, அண்ணன்களாக, தம்பிகளாகத்தான் நினைக்கிறோம். நோயாளிகளாக நாங்கள் நினைப்பதில்லை. சித்த மருத்துவ முறையில் குடல் சுத்தம் மிக முக்கியமானது. வருடத்திற்கு 2 முறையாவது வேதிக்கு மருந்தெடுத்து குடல்களை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறை சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வாழ்வியல் முறையாகவும் இருக்கிறது. இங்கே 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள், 14 நாட்கள் என்கின்ற முறையில் அவர்கள் தங்கியிருந்து தங்கள் உடலையும் தங்களுடைய குடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். அப்படிப்பட்ட வாய்ப்பு உலகில் சித்த மருத்துவத்தில் எங்கும் கிடைக்காது. கிடைக்கக்கூடிய இடம் இந்த இலவம்பாடியில் மட்டும்தான். ஆயுர்வேத மருத்துவத்தில் கேரள மாநிலத்தில் பல நூற்றுக்கணக்கான இது போன்ற இடங்களை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு போய் தங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தில் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இதுவரை உண்டு செய்யப்படவில்லை. முதன்முறையாக இதை நாங்கள் இங்கே செய்திருக்கிறோம். இந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் தங்கியிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறைகளும், நாங்கள் கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சைகளும், எண்ணெய் குளியல்களும், ஒத்தடம் கொடுப்பதும், நீவி விடுவதும், வயிற்றை சுத்தம் செய்வதும், மனதுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு தருவதும், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்பதும், இதையெல்லாம் இங்கே இந்த 3 நாள் பயிற்சி முகாம் என்று எடுத்துக்கொள்ளலாம், உடல் தூய்மை முகாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் பொதுவான ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், மனத்துவம் அறிவோம், மருத்துவம் தவிர்ப்போம் என்று. மருத்துவம் இல்லாத வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உடல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடல் வாதமா, பித்தமா, கபமா என்கின்ற அடிப்படை தத்துவத்தை சொல்லித்தந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஏழார்ந்த இடத்தை அமைத்து கொடுத்து நிம்மதியாக எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு முழு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் வரலாம். நோய் இருப்பவர்கள் வந்தால் நோய்கள் சீக்கிரம் போவதற்கான வழிகள் கிடைக்கும். நோய் இல்லாதவர்கள் வந்தால் நோய் இனிமேல் அவர்களுக்கு வராத வழிமுறைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு இலவம்பாடி ஒரு இனிய இடமாக இருக்கும் என்பதை நம்புவோம். வாருங்கள், வாழ்க்கையை நோயின்றி அனுபவியுங்கள். என் பேர் முனியம்மா, மதுரையிலேருந்து வரேன். எனக்கு கீழே விழுந்து இடுப்பில் கொஞ்சம் ஒரு ஃப்ராக்சரு. அதனால் இங்கே வந்து பார்த்ததில் அவங்க மூலிகை குளியல், எண்ணெய் குளியல், சில குளியல்கள்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி, சில இது வெந்நியெல்லாம் வச்சு ஒத்தனமெல்லாம் கொடுத்து சில வைத்தியங்கள்லாம் பண்ணினாங்க. அந்த பண்ணினதில் எனக்கு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட முடியாது. இப்போ சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன். எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது பேர் வந்து வாழை இலை குளியல். வாழை இலை வந்து நம்ம சாப்பிட்றதுக்குலாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த வாழை இலையில் டாக்ஸின் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எடுக்கக்கூடிய தன்மை இது வந்து இந்த வாழை இலைக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த வாழை இலையில் கட்டி விட்டோம்னா தோள்களுக்கு கீழே இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியில் வந்துடும். தோலுக்கு கீழே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னதுக்கெலாம் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் வியாதிக்கு சிறந்தது, தோல் அரிப்பு இருக்குதுல்ல அதுக்கு சிறந்தது,
ரத்த ஓட்டத்தை வந்து இது வந்து சீராக வந்து வச்சிருக்கும். இந்த வாழை இலை குளியல் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கோம். ரத்தம் அங்கங்கே தடைப்பட்டு இருக்கும், அது ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு இருக்கும். அப்படி தடைப்பட்ட ரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வாழை இலை குளியலுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக செயலிழப்பு, அந்த சிறுநீரக செயலிழப்பை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த வாழை இலை குளியலுக்கு உண்டு. சிறுநீரகத்தை நல்லா வந்து செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. வயிறு சுத்தமாகும், மலம் ஒழுங்காக போகும், உடம்புல இருக்கக்கூடிய ஹீட், அதாவது வந்து அதாவது பித்தம்னு சொல்லுவாங்க, அந்த பித்தத்தை வந்து சுத்தமாக வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வாழை இலை குளியலுக்கு உண்டு. இது தமிழருடைய பண்பாட்டுடைய, அதாவது மருத்துவத்தினுடைய உச்சம் என்று சொல்லலாம். இன்றைக்கி வந்து இதை யாரும் வந்து முறைப்படி செய்யறதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 11:30 மணி 12 மணிக்குள்ளே அது செய்யணும். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 7-8 வாழையில வந்து தேவைப்படும். திஸ் இஸ் ஃபார் பனானா லீஃப் பாத். திஸ் லீஃப் பாத் helps to human body to relieve the skin disease, the help for skin disease and help for on the blood rejuvenations, blood vessels, on the expand the blood vessels. The running the blood is the blood flow is equal to the all bodies. Also the this banana leaf bath helps to in kidney function, and also to helps to mind and helps to bowel systems. This is the ancient traditional Siddha medicinal system in external treatment. The external treatment is 32 and internal treatment is 32. This is the Siddha systems. Ayurveda is separate. The Siddha is the ancient. Siddha to next the Ayurveda. First the medicinal system in the world comes to in the world only Siddha. Next to Ayurveda. Then next to Chinese. Then next to Unani. Now is allopathy. This banana leaf helps to whole body, mind and soul and health, everything. தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சித்த மருத்துவத்தினுடைய மிக உயர்ந்த சிகிச்சை முறையாகும், புற சிகிச்சை முறையாகும். இதன் மூலமாக இரத்த ஓட்டங்கள் சீராகும், வயிறு சுத்தமாகும், மனம் சுத்தமாகும், தோல் வியாதிகள் போகும், சிறுநீரக கோளாறுகள்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வியர்வை நாளங்களை இது வாழை இலை குளியல் செய்வதன் மூலமாக அடைபட்ட வியர்வை நாளங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். அதன் மூலமாக இந்த நமக்கு தோலுக்கு கீழே உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட மிக உயர்ந்த புற மருத்துவ முறைகளில் ஒன்றாகும். பேர் காயத்ரி, நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஆரம்பத்தில் இது சொல்லும் போது எந்த நம்பிக்கையும் இல்லை. இதை பற்றின இது ஒரு ஏமாத்து வேலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். இங்கே வந்து தங்கி ஒரு 2 நாள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் தராங்க. வாழ்வியல் முறைகள் வந்து சொல்லித்தராங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் இருக்குமான்றதும் தெரியல. கூடிய வரைக்கும் ஃபாலோ பண்ண பார்க்கலாம். இனி வரும் சமுதாயத்துக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தெரப்பி கொடுக்குறது, வெல்னஸ் சென்டர்ன்றது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பிடிச்சிருக்குங்க, நல்லாயிருக்கு. 2 வருஷமாக அந்த டாக்டரை சந்திக்கணும்னு வியாழக்கிழமை நான் டிவியில் மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருப்பேன். ஆனால் வர முடியவில்லை. இப்பொழுது தான் எனக்கு வர முடிந்து பார்த்ததில் எனக்கு 3 நாள் பயணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய இடம், இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிலேருந்து எனக்கு விடுபடுற முயற்சி தெரியுது. எல்லாமே நல்லா இருக்குது, சந்தோஷம்.
இளைஞர்களும் இளைஞர்களாய் இருந்து இளமையாய் வாழ்ந்து முதுமையை நெருங்கும் முதியவர்களும் வந்து அமர்ந்து தங்கள் வாழ்க்கையில் நோயில்லாமல் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கான இயற்கை சூழ்ந்த ஓரிடம். சவ்வாது என்றாலே மனம் கமிழும் ஒரு நறுமணப் பொருள் என்பது எல்லோருக்கும் தெரியும். சவ்வாது மலையின் கீழ்புறத்திலே இந்த இலவம்பாடி கிராமம் அமைந்திருக்கிறது. இங்கே நவீன கட்டடக்கலையும் பாரம்பரிய கட்டடக்கலையும் ஒருங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தங்குடி கிராமத்தின் ஓடுகள் டைல்ஸ் என்று சொல்வார்களே, இந்த ஆத்தங்குடி டைல்ஸ், அதே போல கோவில்களில் பதிக்கக்கூடிய கற்கள், மலைக்கற்கள், டெம்பிள் ஸ்டோன் என்று சொல்வார்கள். கோடை காலத்தில் குளிராகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் மாறுகின்ற தன்மையுடைய மஞ்சம்புல் என்கின்ற புல்லை கொண்டு வேயப்பட்ட கூரை வீடுகள். மேலே பார்த்தால் கூரையாக தெரியும், அறையினுள் உள்ளே சென்று பார்த்தால் நவீனமாய் தெரியும். தேக்கு மரத்தில் இழைக்கப்பட்ட சன்னல்களும் கதவுகளும். உள்ளிருந்தே பார்த்தால் கண்ணாடியின் வழியே வெளியே இருக்கக்கூடிய பசுமையை பார்க்கக்கூடிய எழிலார்ந்த இடம் இது. 9 ஏக்கர் பரப்பளவில் 22 அறைகளுடன் கூடிய ஓர் சித்த மருத்துவ மையம். வேளா சித்தா வில்லேஜ் ரெசார்ட் என்னும் பெயரில் அல்மா சித்த மருத்துவ குழுமத்தால் நடத்தப்படுகிற ஓர் சித்த மருத்துவ மையம். அல்மா சித்த மருத்துவ குழுமம் இது போன்ற ஒரு அமைப்பை உலகிலேயே முதல் முறையாக ஒரு 5 நட்சத்திர விடுதியின் தரத்திற்கும் குறையாமல் அந்த தரத்தை விட மிக அதிகமான தரத்தோடு இந்த அமைப்பை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். இந்த இடத்தின் உள்ளே வந்துவிட்டாலே, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் எக்கோ ஜோன், அதாவது பசுமை குடில் இடம் என்று சொல்லுவார்கள். அந்த பசுமை குடில் இடமாக இது அமைந்திருக்கிறது. சித்த மருத்துவத்தில் புற மருந்துகளாக 32ம் அக மருத்துவமாக 32ம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக மருத்துவத்தை யாரும் செய்வதில்லை. இந்த அக மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவங்களான வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், சேற்றுமண் குளியல், இப்படிப்பட்ட குளியல்களை எல்லாம் இங்கே பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்யக்கூடிய நீராவி குளியல் மிக அற்புதமான தன்மை வாய்ந்தது. அப்படிப்பட்ட நீராவி குளியலெல்லாம் இங்கே நீங்கள் கண்டுகளிக்கலாம். அந்த இடமாக இந்த இடம் அமைகிறது.
வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்தது அம்மா அப்பாவுக்கு ஒரு துணைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த சூழல், இந்த இயற்கை வளம் நிறைந்த இடம் இதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிட்டு நாங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் நாங்களும் எடுத்திருக்கோம். 3 நாள் நாங்கள் இந்த தெரப்பி எல்லாமே பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்க்கை முறையே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கொடுக்குற அந்த தெரப்பிலாம் பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெயை வச்சு நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறாங்க. அப்புறமா அதில் அந்த ஒத்தடம் கொடுக்கறது, அதுக்கப்புறமா ஸ்டீம் பாத் அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மூலிகை மண் அந்த பொடிகளை வச்சு நம்மளுக்கு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல அதை நம்மளுக்கு பூசி அதை கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்க வச்சு நம்மளுக்கு மூலிகை தண்ணியிலே நம்மளுக்கு குளிக்கவும் ஏற்பாடு பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியராக இருக்குது. நம்ம லேடிஸ் தானே, நம்மளுக்கு பயமாக இருக்குமே, எந்த பயமோ எந்த அச்சமோ யாருக்குமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் நிறைந்த இடமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்குற உணவுகள் நம்ம இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, துரித காலத்தில் சாப்பிட்டுட்டு ஓடுறோம் பாருங்கள், அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக பாரம்பரியம் மிக்க உணவுகளில் இங்கே கொடுக்குறாங்க. சாப்பாடு, கஞ்சி, துவையல், அப்புறம் சாப்பாடு, அந்த எல்லாமே என்ன சொல்கிறது, மூலிகைகள் நிறைந்தது. ப்ளஸ் அது இல்லாமல் பாரம்பரியமிக்க அரிசி வகைகளை வச்சு தான் கொடுக்குறாங்க. உலகளாவிய இடத்துல இது பிரபலமாகணும், நல்லபடியாக பரவி எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இது இன்னும் நிறைய பேருக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். This is for our traditional Siddha system, external therapy. This herbal paste bath included a number of 16 herbals in Kuppemeni, Mudakattan, and Tadudalai, Nochi, Vadanarayan, and some of our 16 herbals included in this paste. What is the help for human body, this external therapy? Ask the question all the people, and especially in Tamilians. In Europeans or Western country people, they know very well the herbal face bath and mud bath and also steam bath, see everything. But our own traditional system gives to some of 32 external therapy systems. We don't use this. This helps to human body to relieve the skin holes, and also helps to skin disease and gives to skin smoothness. They reduce the body heat. You have to reduce the body heat, the human body almost don't come to disease. But we don't use to this type of external therapies. And so many therapies in full oil body massage, and also regularly weekly twice, and gents Wednesday and Saturday, ladies Thursday and Friday. The Tamilians traditional Ennai Kuliyal, that means Ennai Kuliyal, oil bath. We are giving the ancient system of Siddha traditional external therapy. In the
மூலிகை குளியல் என்பது 16 மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மூலிகை. அது பேஸ்ட் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே மூலிகை பசை என்று தமிழிலே சொல்லலாம். இது வாதநாராயணன், முடக்கத்தான், நொச்சி, அதே போல தழுதாழை, இப்படி ஒரு 16 வகையான மூலிகைகளை கொண்டு இந்த மூலிகை குளியல் செய்யப்படுகிறது. இந்த மூலிகை குளியல் செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தால், வியர்வை நாளங்கள் உடம்பிலிருந்து வியர்வை நாளங்கள் முழுமையாக உடம்பில் அடைபட்டிருக்க வியர்வை நாளங்கள் எல்லாம் வெளியேறும். அதே சமயத்தில் தோல் வியாதிகள் இருந்தால் அந்த தோல் வியாதிகள் போகும். உடம்பினுடைய சூட்டுத்தன்மை குறைந்து உடம்பிற்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரியான புற மருத்துவ சிகிச்சைகளுக்கு உண்டு. 32 வகையான புற மருத்துவ சிகிச்சைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த மூலிகைகளில் செய்யப்படக்கூடிய புற மருத்துவ சிகிச்சை. இதை நாம் செய்யும்போது உஷ்ணம் குறைவதால் உடம்பில் உள்ள மற்ற நோய்களெல்லாம் போகக்கூடிய ஆற்றல் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைய நாளில் நோய்களை பற்றி கவலைப்படாமல், நோய்கள் வந்தால் மருந்து இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்க்கையே குறைவற்ற செல்வம் என்கின்ற நம்முடைய முதுமொழியை மறந்துவிட்டோம். வேளா சித்தா வில்லேஜ் ரெசார்ட், அல்மாவுடைய அல்மா சித்தா இந்த மருத்துவமனையினுடைய ஒரு அங்கமாக இலவம்பாடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் இவ்வகையான 32 வகையான மூலிகை, அதாவது மூலிகை குளியல், மண் குளியல், புற்றுமண் குளியல், சேற்றுமண் குளியல், மூலிகை இலை குளியல், நீராவி குளியல் போன்ற குளியல்களை எல்லாம் நாங்கள் இங்கே வரக்கூடிய நோயாளிகள் என்று யாரையும் நாம் சொல்வதில்லை. நோய் தாக்கப்பட்ட, நோயால் பீடிக்கப்பட்ட மனிதர்கள்தான். நோயாளி என்பது ஒரு எதிர்மறையான வார்த்தையாகும். நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் அப்படி என்று சொன்னால் அது ஒரு நேர்மறை விஷயத்தை கொடுக்கும். இங்கே மனதுக்கும் உடலுக்குமான சிகிச்சைகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களை கொண்டு, வைத்தியர்களை கொண்டு இப்படிப்பட்ட சிகிச்சைகளை கொடுக்கிறோம். இவர் மருத்துவர் லோகநாதன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஒஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி பட்டப்படிப்பு மருத்துவ படிப்பை படித்த ஒரு மருத்துவர். இயற்கை வைத்தியத்தில் தலை சிறந்து விளங்குபவர். அதே போல இவருடைய பெயர் மலர்வாசன். சித்த மருத்துவத்தில் இளங்கலை படிப்பை முடித்திருக்கிறார். மருத்துவம் என்பது அலோபதி மருத்துவமும் சித்த மருத்துவம் அல்லது இயற்கை மருத்துவம் இவையெல்லாம் ஒன்றுதான். இந்த மருத்துவத்தில் எல்லோரும் படிப்பது இந்த உடல் கூறு தத்துவங்களைத்தான் எல்லோருமே படிக்கிறார்கள். சிகிச்சை முறைகள் தான் வேறுபடுகிறது. பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சிகிச்சை முறையை தரக்கூடியதுதான் சித்த மருத்துவமும் இயற்கை மருத்துவமும். உலகில் உள்ள 7 மருத்துவங்களில் 2 மருத்துவங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானது, தமிழ் மொழிக்கு சொந்தமானது. அதில் ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம், இன்னொரு மருத்துவம்
நம்முடைய இயற்கை மருத்துவம். இங்கே இவருடைய பெயர் பாண்டுரங்கன். மிகப்பெரிய விஷக்கடி வைத்தியர் அவர். இப்பேற்பட்ட பாம்புகள் தீண்டினாலும் அந்த விஷத்தை உடனடியாக வெளியே எடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. இன்னொருவர், அவர் பெயர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்றவுடன் உங்களுக்கு ஒரு உச்ச நட்சத்திரத்தினுடைய பெயர் ஞாபகம் வந்துவிடும். அவர் உச்ச நட்சத்திரம்தான். சித்த மருத்துவ வைத்திய முறைகளில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம். ஒரு பிஎஸ்சி ரசாயனம் கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு ஒரு பரம்பரையாக இந்த மருத்துவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அதாவது யூனிக் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது முழுமையாக தன்னிகரில்லாத ஒரு இதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை தான் இந்த மருத்துவ முறை. எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழ் படியுங்கள். தமிழ் மருத்துவத்தினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. நான் பேசிகிட்டு இருக்க இடம் இலவம்பாடிங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா பணம் சம்பாதிக்கிறோம். வாழ்கிறதுக்காக இருக்கிறோமா, இல்லை வாழும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிறோமா? என்றைக்காக ஒரு நாளைக்கு செத்து போயிட போகிறோம். ஆனால் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழ்க்கை வாழணும். நம்ம ஒரு கார் வாங்கினா கூட அதை 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுறோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த காரை கழுவுறோம். ஆனால் இந்த உடம்புங்கிறத நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நம்ம சாப்பிட்ற எதுவுமே நாற்றம் எடுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம உடம்புல இருக்க மலம் நாற்றம் எடுக்கு, மூத்திரம் நாற்றம் எடுக்கு, வேர்வை நாற்றம் எடுக்கு, கண்ணீர் கூட உப்பு கரைக்குது, எச்சில் நாற்றம் எடுக்கு. இதுக்கு 1008 சோப்பை போட்டு குளிக்கிறோம், 1008 சென்ட்டை போட்டு இந்த நாற்றத்தை மறைக்கிறதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணுறோம். இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இடத்து பேர் இலவம்பாடி. இது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தீங்கன்னா 50 கிலோமீட்டர், சென்னை, திருச்சி, பெங்களூர் 3 விமான நிலையத்திலேருந்து இந்த இடம் 250 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஒரு 9 ஏக்கர் பரப்பளவில் ஒரு 22 அறைகளுடன் கூடிய தமிழ் மருத்துவத்தின் ஒரு அடையாளமாக இது கட்டப்பட்டிருக்கிறது. வேலா சித்தா வில்லேஜ் ரெசார்ட் அல்மா சித்த மருத்துவ குழுமத்தின் ஒரு அங்கம். இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், இவர் வாழை மரத்தை சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, உண்மையாகவே இந்த வாழைத்தோப்பு வாழை இலை குளியலுக்காக உருவாக்கப்பட்டது. இங்கே வாழை இலை குளியல், மண் குளியல், நீராவி குளியல், மூலிகை நீராவி குளியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு உடம்பு எண்ணெய் குளியல், இப்படி நிறைய புற மருத்துவம். தமிழ் மருத்துவத்தில் அக மருத்துவம் 32, புற மருத்துவம் 32ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் புற மருத்துவத்தை செய்கிறோம், அக மருத்துவத்தையும் செய்கிறோம். வாழை இலையை சாப்பிட்றதுக்கு தானேங்க. அதில் என்ன குளியல் வேணா அப்படின்னா ஒன்றும் இல்லை. வாழை இலையெல்லாம் கீழே போட்டு அதில் ஒரு மனுஷனை நிர்வாணமாக படுக்க வச்சு திரும்ப அந்த வாழை இலையில் அந்த மனுஷனை கட்டி ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்தோம்னா உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய அழுக்குகளெல்லாம் வெளியே வந்துவிடும். இந்த அழுக்குகள்லாம் வந்த பிறகு இந்த வாழை இலையை எடுத்து ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுத்தா அது சாப்பிட்டோன்னா உடனே இறந்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம உடம்புல விஷத்தன்மைகள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, உடம்பு அதிகப்படியான விஷங்களால் ஆனது. ஓரளவுக்கு விஷத்தை தாங்கக்கூடிய தன்மை தான் இந்த உடம்புக்கு உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விஷம்
அதிகமாகும்போது நோய்களாக மாறிவிடுகிறது. இதற்கு இந்த சிகிச்சையெல்லாம் தேவைப்படுகிறது. இந்த மண் குளியல் அப்படின்னா சாதாரண மண் இல்லை, அந்த மண் எடுத்து புளிக்க வச்சு அதில் 16 மூலிகை கலந்து, மூலிகை சாறுகளை கலந்து அதன் பிறகு தான் அந்த மண் குளியலை செய்கிறோம். அதே மாதிரி மூலிகை பசை குளியல், அது ஒரு 16 மூலிகை. இந்த மூலிகை பசை குளியல் ஹெர்பல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் குளியல் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா தோல் சுருக்கம் போகும், ரத்த ஓட்டம் நல்லா ஆகும், தோலில் வியாதி வராது, வயிறு சுத்தமாகும், உடம்பில் இருக்கிற ஹீட் குறையும். இதெல்லாம் நல்லா நடக்கும். அப்படி ஆகும்போது உடம்பு முழுசுமே வெளிப்புற உடம்புகளில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியில் போயிடும். இங்கே வரவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு 3 நாள் பேதி கொடுக்குறோம், எனிமா கொடுக்குறோம், வயிறை சுத்தம் பண்ணுறோம். 3 வேளையும் நாங்கள் 3 நாட்களுக்கும் இந்த இயற்கை வேளாண் விளைபொருள்கள், இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அன்னமிளகு அரிசி, தூயமல்லி அரிசி, சிவன் சம்பா, தங்கச்சம்பா, கருடச்சம்பா, கருப்பு கவுனி, இப்படி பார்த்திங்கன்னா வெள்ளங்கார், பூங்கார், ரத்தசாலி, இப்படி போன்ற அரிசி வகைகளில் தான் உணவை கொடுக்குறோம். தமிழ்நாட்டு காய்கறிகள் அதாவது வெண்டைக்காய், சுரைக்காய், கருணைக்கிழங்கு, மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி வேறொன்றும் புசியோம் என்று சொல்வார்கள். கருணைக்கிழங்கு, அவரைக்காய், இப்படிப்பட்ட காய் வகைகளை கொடுக்குறோம். கஞ்சி வகைகளை கொடுக்குறோம், துவையல் வகைகளை கொடுக்குறோம். இங்கே 3 நாளோ அல்லது 5 நாளோ அல்லது 7 நாளோ அல்லது 14 நாளோ தங்கி இருந்து இப்படிப்பட்ட சிகிச்சைகளெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு திரும்பும்போது அடுத்த ஓராண்டுக்கு நோய்கள் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பை பெறுகிறீர்கள். நோய் இல்லாமல் வாழ்வதற்கு யாரும் சொல்லித் தருவதற்கு தயாராக இல்லை. காரணம், எல்லோருக்கும் நோய் இல்லாமல் போய்விட்டால் மருத்துவமனைகள் இயங்காது, சாமியார் மடங்கள் இயங்காது. மனம் சுத்தமாகிவிட்டால் யாரிடத்திலும் செல்ல மாட்டோம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்பது திருமூலர் வாக்கு. அவர் சொல்லுகிறார், உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார். இந்த உயிருக்காகத்தான் இந்த உடம்பை வளர்க்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உடம்பை வளர்ப்பது எப்படி என்கின்ற கலையை மட்டும் நாங்கள் சொல்லித் தருகிறோம், வேறொன்றுமே இல்லை. நீங்கள் இருக்கும் வரை நோய் இல்லாமல் வாழலாம். இங்கே இந்த 3 நாள் பயிற்சி வகுப்பிலோ அல்லது 7 நாளிலோ அல்லது 14 நாளிலோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்பவாறு நீங்கள் இங்கே தங்கி எப்படிப்பட்ட புற சிகிச்சைகளையும் அக சிகிச்சைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அடுத்த ஒரு ஆண்டுக்கு நோயற்ற வாழ்க்கையை வாழலாம். வாருங்கள், இலவம்பாடியில் இளைப்பாறலாம். தஞ்சாவூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக இந்த சக்கரை வியாதினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம்.
அங்கே ஊரில் சின்ன கிளினிக் இருந்தது, இவங்களோட கிளினிக் இருந்தது. அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் இங்கே இந்த இளவம்பாடிங்கிற ஊரில் இங்கே வந்து ஒரு 3 நாள் கேம்ப்பு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்தப்போ நம்ப முடியாத அளவில் அதோட நிறுவனரே எங்கள் கூட இருந்தார். இருந்து அவரோட தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை பேசி, யதார்த்தமாக பேசி, யதார்த்த வாழ்க்கையில் யதார்த்தமாகவே பேசி நம்மளோட நோய் தன்மையாக தெரிஞ்சுக்கிறாரு. மற்ற டாக்டர்ஸ், நானும் நிறையா சித்தா, ஆயுர்வேதி எல்லாம் போயிருக்கேன். அவங்கெல்லாம் தொழில் ரீதியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் எப்படின்னா, ஒரு மனோ ரீதியாக அவங்களோட இயல்புக்கு தகுந்த மாதிரி மனோ ரீதியாக நம்மளை அணுகி, நம்மளோட பிரச்சனை என்ன, நம்ம சொன்ன பிரச்சனை என்ன, சொல்லாத பிரச்சனை நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து, அதுக்கு நம்மளுக்கு தெரியாமையே ஒரு மனோ ரீதியான ஒரு தீர்வு அல்லது அதுக்கான சிகிச்சை இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குறேங்க. நான் வந்து பஸ்ஸிலேருந்து விழுந்ததுனால எனக்கு இடுப்பு ஜாயிண்ட் வந்து வலி. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற அல்மா மருத்துவமனைக்கு போனோம். அங்கே வந்து ஸ்கேன் பார்க்க சொல்லி சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தோம். அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மசாஜ் பண்ணாங்க, ஆயில் மசாஜ் பண்ணாங்க, பத்து போட்டாங்க, ஆவி பிடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சதில் எனக்கு வந்து அவர் பெரிய டாக்டர் வந்து என்னோடய இடுப்பை பிடிச்சி நிமித்தி விட்டார். நான் இடுப்பு ரொம்ப குனிஞ்சு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது செஞ்சதுனால இடுப்பு வந்து வளைஞ்சது நிமிந்துக்குச்சு. இடுப்பு வலியும் கம்மியாக இருக்குதுங்க. நான் வந்து இப்போ 1.5 மாதம் ஆச்சு திருவண்ணாமலை வந்து. இப்போ 2வது தடவை நாங்கள் வந்து இங்கே வந்து இளவம்பாடி வந்திருக்கிறோம்.
இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு முக்கால்வாசி குறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. என்னுடைய வலி வந்து முக்கால்வாசி குறைஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நல்லா இருக்கிறேன். வலி கம்மியாக இருக்குது. இங்கே பண்ணுற வைத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மக்கள் டிவியில் இவர் அல்மா வேலாயுதம் சாரோட பேட்டியை பார்த்து சரி போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு தான் நான் வந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சிகிச்சையெல்லாம் நல்லபடியாக இருக்குது, நல்லா செஞ்சாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. எங்கள் பேர் ஜோதிமணிங்க. ட்ரீட்மெண்ட்காக வந்தேங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது உடம்பு, மனசுக்கு வந்து உடம்புல கிடைக்கும், நல்லா இருக்குது. இந்த கூரையை பார்த்தால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஏறக்குறைய சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பெரும்பாலான மலையை ஒட்டிய கிராமங்களில் மஞ்சம்புல் கூரை என்று சொல்வார்கள். இதை இந்த கூரையை அமைத்து கொண்டுதான் வீடு கட்டி வாழ்ந்தார்கள். இது போன்ற ஒரு அமைப்பு உலகில் பல நாடுகளில் ஆதி மக்களிடத்திலே இருக்கிறது. அதாவது அந்த வெப்பத்தினுடைய சூட்டை தணித்து குளிர்ச்சியை தருவதும், குளிர்ச்சியினுடைய குளிரை தவிர்த்து சூட்டை தருவதும் இந்த புல் வகையின் தன்மையாகும். அப்படி பாரம்பரியத்தை கலந்து உள்ளே சென்று பார்த்தால், நீங்கள் இப்பொழுது அறைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, அப்படிப்பட்ட நவீன அறைகளாக காட்சியளிக்கும். முழு நீல கண்ணாடி, தேக்கு மரத்தால் இழைக்கப்பட்ட அறைகலன்கள், 5 நட்சத்திர விடுதியில் உள்ள அந்த மெத்தைகள், அந்த விரிப்புகள், இவைகளெல்லாம் உயர்தர பருத்தியில் 400 இழைகளை கொண்டு செய்யப்பட்ட லினன் என்று சொல்வார்கள். பருத்தியிலே மிக உயர்தரமான பருத்தியில் 400 இழைகள் கொண்ட
இந்த துணி வகைகளை கொண்டு போர்வைகள், தலையணைகள் இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டு நவீனமும் பாரம்பரியமும் கலந்த ஒரு அறைகளாக இதை உருவாக்கி இருக்கிறோம். உள்ளே செட்டிநாட்டு அரண்மனைகளில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்து ராணி இப்பொழுது அரசராக இருக்கக்கூடிய சார்லஸ் வசிக்கக்கூடிய பக்கிங்காம் அரண்மனையில் கூட இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எனக்கூடிய டைல்ஸை தான் போட்டிருக்கிறார்கள். அப்படி இயற்கையாக கைகளினாலே செய்யப்பட்ட ஆத்தங்குடி டைல்ஸை கொண்டு அமைக்கப்பட்ட தரைகள். வெளிப்புறத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோவில்களில் போடப்பட்டுள்ள அந்த காலத்து கற்கள், அதாவது டெம்பிள் ஸ்டோன் என்று சொல்வார்கள். இந்த தூண்களை எல்லாம் பார்த்தால் நாம் ஏதோ மகாபலிபுரத்திலோ அல்லது அஜந்தா எல்லோரா போன்ற இடங்களிலோ அரண்மனைகள் கட்டி வாழ்ந்தார்களே, அந்த காலத்து மன்னர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில் வாழ வந்திருக்கிறோமோ என்கின்ற எண்ணத்தை உங்களுக்கு தோற்றுவிக்கும். அப்படிப்பட்ட அறைகளை கட்டி அமைத்திருக்கிறோம். இலவம்பாடி என்பது சித்த மருத்துவத்தின் உச்சபட்ச தன்மை வாய்ந்த ஒரு சொகுசு இல்லம் என்று சொல்லலாம். அதாவது மகிழ்ச்சியான இல்லமாக இது அமைத்திருக்கிறோம். வாருங்கள் இலவம்பாடிக்கு, வாழ்க்கையை நோயின்றி கழிப்போம். வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எங்கள் அம்மாவுக்கு இங்கே அல்மா சித்தார்லேருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம். இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சித்தா இதில் போயிட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும், இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு வகையெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். என் பேர் சுபாஷ் சந்திரராவ். சென்னையிலேருந்து திருமலை வாயில் அண்ணனூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு முட்டி வலி, இடுப்பு வலி, கை காலில் 2வது விரல் 3வது விரல், கை ரைட் சைடு ஃபுல்லாகவே மறுத்து போகும். அதுக்கோசரம் நான் இங்கே வந்தேன். சிங்காரம்பேட்டைக்கு 3 நாள் ப்ரோக்ராமுக்கு வந்தேன். இங்கே முதல் நாள் ஆயில் குளியல், 2வது நாள் 16 வகை மூலிகை குளியல், அதுக்கு அடுத்த நாள் ஆயில் வித் ஸ்டீம் குளியல் 3ம் பண்ணேன். இப்போ எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. உடம்பும் அந்த வரப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரியான அனுபவம் இது. சார் அதுவும் நம்மளோட 3 நாள் இருந்து எல்லா இது சலுகையும் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கூட இருந்து நம்மளுக்கு என்ன உதவியோ எல்லாம் செய்கிறாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் வந்து இந்த மாதிரி பலன் அடையணும் இந்த இடத்துக்கு வந்து. தேங்க்யூ. இலவம்பாடி வானம்பாடிகளின் வசந்த காலம் கூடுமிடங்கள். இந்த இயற்கை சூழல் இயற்கையாக மனிதன் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி தருகிறது. இந்த குடில்களில் குடியிருந்து குளியல் வகைகளில் நீராவி குளியலையும், மண் குளியலையும், சேற்றுமண் குளியலையும், புற்றுமண் குளியலையும் குளித்துவிட்டு புத்துணர்ச்சியோடு யோகாவை செய்துவிட்டு இங்கே இருக்கின்ற இயற்கை மருத்துவ முறைகளை பயின்றுவிட்டு காலம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது, காலத்திற்கு நாம் என்ன பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்கின்ற கேள்விக்கான விடைகளை தெரிந்து கொண்டு இயற்கையாக வாழ்ந்தால் நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு 5 நாட்கள் இங்கே தங்கியிருந்தால் அடுத்த ஓராண்டிற்கு நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் உடம்பு வாதமா பித்தமா கபமா என்பதையும் தெரிந்து கொண்டு வாத உடலுக்கு என்ன உணவு, பித்த உடலுக்கு என்ன உணவு, கப உடலுக்கு என்ன உணவு, உங்கள் உடம்பு நோய்வாய்ப்பட்டால் அதற்கு என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும்,
உங்கள் உடம்பு நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கு என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும்? 12 ஆணைக்கு பகலிரவுள்ளது. 12 ஆணையை பாகன் அறிகிலன். 12 ஆணையை பாகன் அறிந்தபின் 12 ஆணைக்கு பகலிரவில்லையே என்கின்ற திருமூலர் கூற்றை, மூச்சு பயிற்சியை, தியானங்களை இங்கே ஐயமர கற்றுணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கை முறைகளை வடிவமைத்து கொண்டால் 100 ஆண்டுகளுக்கு மேலே மனிதன் வாழலாம் என்பதற்கான பயிற்சிகளை இங்கே பெற்றுக்கொள்வதற்காக உங்களை எல்லாம் அழைக்கிறோம். இது ஒரு சுற்றுலா தலமல்ல. இது வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு வாழ்வியல் மையம். உலகத்திலேயே நிறைய மருத்துவங்கள் இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தமிழ் குடியில் உதித்த தமிழ் மருத்துவமான இந்த சித்த மருத்துவத்தின் ஆதி அந்தம் அத்தனையும் இங்கே உங்களுக்காக பயிற்றுவிக்கப்படும். இங்கே விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் இருக்கிறதே, இவைகளெல்லாம் சங்ககால விளையாட்டுக்கள், இடைக்கால தமிழகத்தின் விளையாட்டுக்கள். நிகழ்காலம் எல்லாம் இன்றைக்கு இயந்திரமயமாகி போய்விட்டது. அந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து இயற்கையான வாழ்க்கையை நோக்கி நம்மை இட்டு செல்லுகின்ற வசந்தகால இடம்தான் இந்த இலவம்பாடி. வானம்பாடிகளாய் வந்து திரிவோம். அப்படிப்பட்ட வானம்பாடிகளாக வந்து திரிகின்ற இந்த வசந்தகால இயற்கை இடத்தை நாம் நேசிப்போம். வந்து கூடுவோம் இலவம்பாடியில்.